ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் 14 கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டாங்க. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவா, ஆளுநருக்கு சாதகமா அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாசம் ஆளுநர் கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம கிடப்புல போட்டிருக்கிறாரு அப்படின்னு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்க தீவிர விசாரணையின் அடிப்படையில 2 தரப்புலையும் மாறி மாறி வாதாடுறாங்க. கடைசியில நீதிபதி தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும், தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பு கொடுத்த உடனே இங்க ஆளுநருக்கு அடிமேல் அடி விழுது. இது போக இந்த தீர்ப்பு, இந்த மசோதாக்கள் நிறைவேறுது அப்படின்னு அவங்க முடிக்கல. அடுத்த ஒரு செக் வைக்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அதாவது மத்திய அரசுல இருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க, மாநிலத்துல ஆளுநர்களுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அப்படி ஒரு மசோதாவை அனுப்புனா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ளாக இந்த மசோதாக்களுக்கு இவங்க ஒப்புதல் அளிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் என்ன பண்றாங்க, கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம ஆளுநர் வெயிட்டிங்ல வச்சு இது கிடப்பில் போட்டிருந்தாருல, அந்த மசோதாக்கள்லாம் நிறைவேறுது. உடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்க, ஒரு 14 கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி எங்களுக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்குமா, இதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 கேள்விகளை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வழக்கு என்ன பண்றாங்க, தொடர்றாங்க. இதை குறித்து அதாவது எல்லா மாநில, அதாவது தமிழ்நாடு அரசு மற்ற மாநில ஆளுநர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, இந்த 14 கேள்வி குறித்து உங்களுடைய தரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, பதில் மனு தாக்கல என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட PR கவாய் தலைமை நீதிபதி இருக்காருல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவருடைய தலைமையில 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அடிப்படையில இந்த கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு விதத்துல பார்த்தா ஆளுநருக்கு ஃபேவரா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆளுநருக்கு ஃபேவரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இந்த 14 கேள்விக்கு அப்படின்னா, ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ நாங்க காலக்கெடு விதிக்க முடியாது. அட் சேம் டைம் 3 வாய்ப்புகள் தான் இருக்கு ஆளுநருக்கு. ஒன்னு, சட்டமன்றத்துல நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்கு அவரு ஒப்புதல் அளிக்கணும், இல்ல காரணத்தோட விளக்கம் கேட்டு அதை திருப்பி அனுப்பணும். அப்படி இல்லையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த 3 வாய்ப்பு தான் இருக்கு. 4வது ஒரு வாய்ப்பு ஆளுநருக்கு அரசியல் சாசன அமர்வுல இல்ல. ஆனா மத்திய அரசு 4வது ஒரு வாய்ப்பை வைத்து என்ன பண்றாங்கன்னா, கிடப்புல போட வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது. அது போக இவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. அட் சேம் டைம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இங்க முன்னுரிமை இருக்கு, முதல் பவர் இருக்கு. ஆளுநருக்குன்னு தனியா ஒரு பவர் இல்லை. அவருக்கு விருப்ப உரிமை இருக்கு. அந்த விருப்ப உரிமையில அவர் என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்த மசோதாக்கு காரணங்கள் கேட்டு, சட்டப்படி காரணங்களை கேட்டு, நியாயப்படி காரணங்களை கேட்டு ரிட்டர்ன் அனுப்பலாம். சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பலாம். அதுலயே ஒரு செக் இருக்கு. ஒருவேளை இவர் சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் அனுப்புறாருன்னா, சட்டமன்றம் திரும்பவும் கூடி அந்த மசோதாக்களுக்கு அமைச்சரவை அந்த என்னென்ன விளக்கம் கேட்டாரோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பிட்டா இவர் கொடுத்தே ஆகணும். அதுவும் சட்டத்துல இருக்கு. ஒன்ஸ் இவரு சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பி சட்டமன்றம் திருப்பி இவருக்கு அனுப்பிட்டா அது இவர் என்ன பண்ணும், கொடுத்தே ஆகணும், கிடப்புல போடக்கூடாது. இது ஒண்ணு இருக்கு. இந்த 3 வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பை தான் இவர் சூஸ் பண்ணணும். இவர் 3 வாய்ப்பை சூஸ் பண்ண முடியுமானா முடியாது. இந்த 3 வாய்ப்புல ஒண்ணு இவரு ஒப்புதல் அளிக்கணும், இல்ல இவர் விளக்கம் கேட்டு சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பணும், இல்லையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இந்த 3 வாய்ப்பு தான். இந்த 3 வாய்ப்புல எதனா ஒரு சூஸ் பண்ணணும். ஒண்ணு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டணும். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா விசாரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் அளிப்பாங்க, இல்ல ரிட்டர்ன் அனுப்புவாங்க. ஆளுநருக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு. அது அவங்களுடைய விஷயம். சோ இப்படியா இருக்கும்போது இந்த 3 வாய்ப்பை தவிர்த்துட்டு 4வது ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட் சேம் டைம் அவங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு, இந்த 14 கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு டீட்டெயிலா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு நீதிபதி கொடுத்தாங்களே, 2 பேர் நீதிபதி கொடுத்தாங்களா, அந்த தீர்ப்புக்குள்ள நாங்க உள்ள போறதுக்கு விருப்பம் இல்லை, தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு இது பின்னடைவு,
ஏன்னா அவங்க 10 மசோதாக்கள் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ மத்திய அரசு இந்த விவகாரத்தை இது பரிசீலனை பண்றதுக்கு இந்த 10 மசோதாக்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் சிஎம் தான், ஆளுநர் இல்ல, அதுவும் அதுல ஒண்ணு அடங்கும். சோ இப்படியா இருக்க முடியுது? இந்த 10 மசோதாக்களுக்கு பரிசீலனை பண்ணணும், ஏன்னா மத்திய அரசு இந்த மாதிரி சொல்லிருச்சு, அதனால நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் சேம் டைம் வில்சன், திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இப்ப சொன்னது தீர்ப்போ உத்தரவோ கிடையாது, இது கருத்து. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்றாங்க, கருத்தை தான் நாங்க சொல்றோமே கண்டி, நாங்க உத்தரவோ தீர்ப்போ கொடுக்கல. இந்த 14 கேள்விக்கு விளக்கம் கேட்டு இங்க குடியரசுத் தலைவர் அனுப்புறாங்க, அதுக்கு விளக்கத்தை தான் கொடுக்கிறோம், அதுக்கு நாங்க கருத்தை தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வில்சன் சொல்றதும் இங்க ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை தான் சொல்றாங்க, அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்களே கண்டி, இது தீர்ப்போ உத்தரவோ கிடையாது. அதனால இந்த கருத்து எங்களை பாதிக்காது, அதாவது தமிழ்நாடு அரசை பாதிக்காது. அதே போல நாங்க 10 மசோதாக்கள் நிறைவேற்றணும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்ல போனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாங்க. இந்த 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதுக்கு அறிவுரைகளை தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது ஆளுநர் தன்னுடைய வேலையை உணர்ந்து தன்னுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட சட்டங்களை மதித்து நடக்கணும் அப்படின்னு பி வில்சன் சொல்றாரு. உண்மையிலேயே அது கரெக்ட் தான். ஏன்னா உத்தரவும் கிடையாது, தீர்ப்பும் கிடையாது, கருத்தை தான் சொல்றாங்க. சோ அப்படியா இருக்கும் பொழுது அவங்க சொல்றதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு அரசியல் சாசன அமர்வுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த ஏப்ரல் மாதம் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு 3 மாதத்துக்குள்ள கொடுக்கணும். ஆனா இவங்களுக்கு காலக்கெடு இல்ல. அட் சேம் டைம் மசோதாவை கிடப்பிலே போடக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. உச்சநீதிமன்றம் அந்த கருத்துல சொன்னது எந்த காரணமும் இல்லாம கிடப்புல போடக்கூடாது. கிடப்புல போடுறதே இவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. 3 ஆப்ஷன் தான். காரணம் இல்லாம இவங்க கிடப்புல போடக்கூடாது, காரணத்தோட ரிட்டர்ன் அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், ஒப்புதல் அனுப்பணும். இதுதான். இத குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநரோ உணரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு வில்சன். சோ இதனால நேற்று தினத்துல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த அந்த கருத்து எங்களை பாதிக்காது. அதே போல முன்னாடி சொன்ன அந்த தீர்ப்பையும் பாதிக்க, அது சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த தீர்ப்புக்குள்ள நாங்க போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த 10 மசோதாக்கள் நிறைவேறினதுதான் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை இந்த கருத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று கொடுத்த அந்த கருத்துல ஒருவேளை மசோதாக்கள் திருப்பி இவருக்கு ஆளுநருக்கு அனுப்புனா இவருடைய வேலை என்னவா இருக்குன்னா, ஒண்ணு அதை சைன் பண்ணி அனுப்பணும், இல்ல விளக்கம் கேட்டு அனுப்பணும், இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இதுதான். இதுல இவரு எந்தவித சித்து விளையாட்டும் விளையாட முடியாது. ஏன்னா ஆளுநர் நினைச்சாரு நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, நம்ம ஆளுநரு சிஎம்மோட நான் தான் பெரிய, உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டுருச்சு. ஏன்னா இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முன்னுரிமை கண்டி பவரை கண்டி ஆளுநருக்கு இல்ல, அவங்க சொல்றதான் இங்க ஆளுநர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சட்டத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி ஆளுநர் செயல்படக்கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதத்திலும் பின்னடைவு கிடையாது. ஆனா பாஜகவை ஆதரிக்கிற இந்த ஆளுநரும் ஆர் என் ரவியும் சரி, பாஜகவை ஆதரிக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த கருத்தை தங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, கோஷம் போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை தான் தெரிவித்தாங்களே கண்டி உத்தரவு தீர்ப்போ கொடுக்கல. சோ அதனால இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு கிடையாது அப்படின்றதும் தெல்ல தெளிவா இருக்கணும். ஒரு வகையில பார்த்தா ஆளுநருக்கு இது அறிவுரைகள், இதை கேட்டு இதுக்கப்புறமாவது ஆளுநர் சட்டமன்றத்தால இயற்றப்பட்ட ஒரு மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளித்துதான் ஆகணும் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லப்படுது. இதுல ஏற்கனவே ஏப்ரல் மாதம் கொடுத்த இந்த தீர்ப்புல இங்க ஆளுநர் ஆர் என் ரவி கொஞ்சம் வகையா வாங்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ போதாததுக்கு இந்த கருத்துகளும் ஆளுநர் கொஞ்சம் நெருக்கடியில கொண்டு வந்துதான் நிப்பாட்டுது அப்படின்னு சொன்ன. ஏன்னா இப்ப வேற வழியே கிடையாது. தமிழ்நாடு அரசு சொல்றதுக்கு இவர் என்ன பண்ணணும், கேட்டுதாகணும். இவரா இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, முடிவெடுத்து இவர் செயல்பட முடியாது அப்படின்றதான் தெல்ல தெளிவா இருக்கு. இது அடுத்த கட்ட நகர்வு என்ன போக போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் நேற்று சொன்ன இந்த 14 கேள்விக்கான விளக்கம் தமிழ்நாடு அரசுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் அறிவுரைகளை சொல்லியிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து வழக்கறிஞர் சொல்றாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.